வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 31/12/2018 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். ஐநா உலக சுகாதார அமைப்பு சார்பில் தமிழகத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் காசநோய் இல்லாத தமிழகம் 2025 என்ற தலைப்பிலான மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டினுடைய முக்கிய இலக்கு என்ன அப்படின்னா 2025 ஆண்டுக்குள் தமிழகத்தில் காசு நோயை ஒழிக்கிறது தான் இதனுடைய இலக்கு. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். காசு நோய் இல்லா தமிழகம் 2025 என்ற மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதுக்கான ஆன்சர் மாமல்லபுரம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அமெரிக்காவில் நடைபெற்ற வேர்ல்டு ஸ்காலர்ஸ் கப் 2018 ஜூனியர் டெபேட் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையை சேர்ந்த 13 வயது சிறுவன் ஆதிச்சாய் விஜயகரன் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ஓகே, இந்த நியூஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். வேர்ல்டு ஸ்காலர்ஸ் கப் 2018 ஜூனியர் டெபேட் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய இளைஞர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆதிச்சாய் விஜயகரன் என்பவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். வழக்குகளை டிஜிட்டல் வடிவத்தில் குறியாக்கம் செய்வதற்காக டெல்லி போலீஸ் மல்கானா என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வழக்குகளை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்த ஃபர்ஸ்ட் யூனியன் பிரதேசமாக டெல்லி உருவெடுத்திருக்கு. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். மல்கானா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் அதாவது யூனியன் பிரதேசம் எது? இதுக்கான ஆன்சர் டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். IRRI என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எனும் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி கழகத்தின் தெற்காசிய பிராந்திய மையம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி நகரில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மையம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29 அன்று இந்திய பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். IRRI என்னும் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி கழகத்தின் அரிசி ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டுள்ள இந்திய நகரம் எது? இதுக்கான ஆன்சர் வாரணாசி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 12வது உலகளாவிய உடல் நல சுகாதார மாநாடு அதாவது GHS என்று சொல்லக்கூடிய குளோபல் ஹெல்த் கேர் சமிட் 2018 மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். 12வது உலகளாவிய உடல் நல சுகாதார மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதுக்கான ஆன்சர் மும்பை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். மத்திய ஆசியாவில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட நாடான துர்க்மெனிஸ்தான் நாடானது தனது சொந்த மற்றும் முதல் துர்க்மன் மொழியில் செய்தி அனுப்பும் செயலியான பிஸ்பிரைட் என்பதை தொடங்கியுள்ளது. இந்த செயலியானது பார்த்திங்கன்னா செய்திகள், கோப்புகள், புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பரிமாறிக்கொள்கிறதுக்கு அனுமதிக்கும். ஸோ இந்த நியூஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். பிஸ்பிரைட் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய நாடு எது? இதுக்கான ஆன்சர் துர்க்மெனிஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஆவங்கார்ட் என்ற புதிய அணுசக்தி ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை அதாவது நியூ ஹைப்பர்சோனிக் நியூக்ளியர் வெப்பன் டெலிவரி சிஸ்டம் ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் ரஷ்யா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். ஆவங்கார்ட் என்னும் அணுசக்தி ஏவுகணையை சோதனை செய்த நாடு எது? இதுக்கான ஆன்சர் ரஷ்யா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுகள். 2018 ஆண்டின் தூய்மை நகரங்கள் பட்டியலில் அதாவது ஸ்வாட் சர்வேக்ஷன் 2018 ரேங்கிங் திட கழிவு மேலாண்மையில் சிறந்த நகரமாக ஹைதராபாத் நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த நியூஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். 2018 ஆண்டு தூய்மை நகரங்கள் பட்டியலில் திட கழிவு மேலாண்மையில் சிறந்த நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நகரம் எது? இதுக்கான ஆன்சர் ஹைதராபாத். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். தமிழகத்தில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக பிரபல மருத்துவர் சுதா சேஷன் என்பவர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே, இந்த நியூஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் சுதா சேஷையன் என்பவர். ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார்? இதுக்கான ஆன்சர் ஷீலா ஸ்டீஃபன். செகண்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1993. தேர்ட் கொஸ்டின், சந்திராயன் 2 விண்கலம் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்த உள்ளது? இதுக்கான ஆன்சர் 2019 ஜனவரி 3. ஃபோர்த் கொஸ்டின், ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் 2018ஆம் ஆண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் அஜய் ஜெயராம். ஃபிஃப்த் கொஸ்டின், அன் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் ஏ வாண்டட் சிவிலைசேஷன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் நைபால். ஓகே, எஸ்டடி கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் மீது டிஜிட்டல் தொலைத்தொடர்புகளில் ஆய்வு செய்வதற்கான 2வது கைபேசி மாநாடு எங்கு நடைபெற்றது? செகண்ட் கொஸ்டின், 2016ஆம் ஆண்டுக்கான தாகூர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், தமிழகத்தில் மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஃபோர்த் கொஸ்டின், IOTWMSஇன் விரிவாக்கம் என்ன? ஃபிஃப்த் கொஸ்டின், டிஜிட்டல் பத்திரிகை யுகத்தில் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் NRI+ என்ற பத்திரிகையை நடத்திய முதல் இந்திய பெண்மணி யார்? ஓகே, இன்றைக்கான கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். நாங்களும் இதுக்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இதுபோல் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பில் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.